எவ்வளவு நாள் தான் என் புருஷன் வந்து கூடுவாருன்னு இங்கேயே உட்காந்துருக்குது. இப்படியே விட்டாச்சுன்னா கிளவி அவருக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டி வச்சாலும் வச்சிரும். நானும் அவர் மனசு மாறுவாரு வந்து கூடுவாருன்னு காத்துட்டு இருக்கேன். நான் தோட்டத்துல போய் பார்க்க போகும்போதே கோவமா இருந்தாரு. அவருக்கும் கோவம் குறைஞ்சிக்கிடாது, மாமியாருக்கும் கோவம் குறைஞ்சிக்கிடாது. நம்ம இங்கேயே இப்படியே உட்காந்துருந்தோம்னா நம்மள மறந்துடுவோம் கண்டிப்பா. மாமியார் கிளவி எனக்கு தான் பிடிக்கல போலன்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிரும். இதுக்கு மேல விடக்கூடாது. என் புருஷனை விட்டுறக்கூடாது, கிளவியும் விட்டுறக்கூடாது. எப்பவுமே நான் அந்த வீட்டுல ஒட்டி இருக்கேன்னு காட்டிக்கிடணும். இங்க எங்க அம்மா வீட்டுல சைலண்டா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? போய் அங்க என்னதான் நடக்குன்னு பாப்போம். மைனி, என் பிள்ளைய ரொம்ப தான் போட்டு அங்க வேலை வாங்கியா மைனி? அவதான் அந்த வீட்டுல சமைக்கணுமா, அவதான் பாத்திரம் விளக்கணுமா, அவதான் வீட்டை சுத்தமா வச்சுக்கிடணுமா? தண்ணி வேற குடத்துல எடுக்க முடியாது மைனி. ஒரு நாள் ஒரு செம்பு தண்ணி கூட அவ குவாரி குடிச்சது கிடையாது என் வீட்டுல. என் பிள்ளைய குடத்துல தண்ணி எடுக்க முடியாது மைனி. அதுவும் அந்த குடும்பத்துக்கே தண்ணி எடுத்து ஊத்தணுமா? ராசாத்தி, மார்மவனா எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆவணும். ஏன் மார்மவனாலேயே நான் வீட்டுல வேலை செய்யதான் சொல்லுவேன். பெரியங்க பிள்ளைங்க என்னெல்லாம் செய்யலாம் அது எல்லாத்தையும் ஏன் மார்மவனால இங்க செய்வாளுவே. அதுக்கெல்லாம் வருத்தப்படாத ராசாத்தி, வேலை தானே செய்யட்டும். மைனி, வேலைதான் மைனி. அவிய வீட்டுல கூட்டு போய் வச்சு வேலை செஞ்சு நான் எதுக்கு கேட்க போறேன்? புருஷன் வீட்டுல பிள்ளை வேலை செய்து நான் பாட்டுக்கு வாயை மூடிட்டு இருப்பேன் மைனி. ஆனா இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கல்ல? அந்த சரோஜா வீட்டுல போய் என் பிள்ளை வேலை செஞ்சு போட்டுட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் இவ வேலை செஞ்சு போடணும்னு ஏதாவது தலையெழுத்தா? ராசாத்தி, எதுக்கு இப்படி பேசிய? பெரியங்க பிள்ளைய நீ இந்த வீட்டுக்கு வரும்போது சரோஜா எத்தனை நாள் செஞ்சிருக்கா? பேர எதுக்கு இப்படி பேசிய ராசாத்தி? மைனி, நான் சரோஜாக்கு செய்யறத பத்தி பேசல. அவ அம்மா எல்லாம் இருக்கா பத்தியில. அவளுக்கெல்லாம் எதுக்கு என் பிள்ளை செய்யணும்? அது மட்டும் இல்ல, இப்படி வசதி வாய்ப்பே இல்லாத வீட்டுல என் பிள்ளை எதுக்கு கூட்டிட்டு வந்து வைக்கணும்? புருஷ வீடு நல்ல வசதியா இருக்கும். இப்படி தண்ணி தூக்க வேண்டியதும் இல்ல, ஒரு வேலையும் அங்க கிடையாது. சமைச்சாவளா சாப்பிட்டாவளா இருந்தாலும் உட்கார்ந்துருந்தாவளான்னு இருக்கும். ஆனா இங்க தண்ணி எடுக்க விடுறது என்ன, மாவாட்ட விடுறது என்ன, சோறு பொங்க விடுறது என்ன, அதுவும் மண் அடுப்புல. என் பிள்ளைக்கு அடுப்பு ஊதியே ஒரே இருமல் மைனி. பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு மைனி. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி சரோஜா மாசமா இருக்க, அவளுக்கு வேலை செய்யறத பத்தி நான் எதுவும் நினைக்கல மைனி. ஆனா அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்க பத்தியெல்லாம் அதான் வேதனையா இருக்கு. அந்த கீழ்காமிட்டுக்காரவியா அவிய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு கேட்டாவே நான் தான் வேண்டாம், அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்குதான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சு நம்ம கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் தான் சரோஜாவை அப்படி கூட இருந்து பாத்துக்கிறியா? நானும் மாட்டிட்டா சத்தி. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கு பிறகு அவியலாலேயே இங்க இருக்க முடியலன்னு எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு கிளம்பிடுவாவே. இப்ப ஏதோ வீராப்புல வந்து உட்கார்ந்துருக்காம அவ்வளவுதான். அந்த அம்மா என்ன உண்மையான பாசத்துல வந்து உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா? நான் பேசுனேன்ல, அதான் வீராப்புல வந்து உட்கார்ந்துருக்கு. இல்லன்னா அது எப்படி வரும்? என்ன எத்தனை நாள் இங்க இருக்கவ நீயும் பார்க்க தானே போற ராசாத்தி. ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத வீட்டுல 4 நாள் கூட இருக்க முடியாது. உளுந்தடிச்சு ஓடியதே நீ பாத்துக்கிட்டே இரு. ஏய், எப்படி இருக்கா? ஆமா, நான் இல்லாம உன்னால இருக்க முடியுதா? இந்த கோவரி எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் வேற எங்கேயும் போய் பேச முடியாது? இங்க வந்தாலும் பேச்சு வருமா பேச்சு? மைனி, வேணும்னே வந்து பேசுவா. அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா ராசாத்தி, வேணும்னே நம்ம சுவாதிக்கதான் வருவா. நீ அவளை கண்டுக்கிடாம உட்காரு. ஆமா மைனி, நம்ம எட்டி பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா உள்ள வந்தாலும் வந்துருவா. அப்படியே நின்னு கத்திட்டு அவ பாட்டுக்கு போறா, நம்ம கண்டுக்கிடாமலே இருப்போம். என்னது இது? 2 கிளவியும் கண்டுக்காம இருக்குது. நம்ம பேசுற கேட்கலையோ, சத்தம் பத்தலையோ? இல்ல கண்டுக்க கூடாதுன்னு கண்டுக்காம இருக்குதா? அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கத்தி பேசி பார்ப்போம். ஹலோ 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 ஹலோ, அப்படி என்ன பையனை கதை விட்டுட்டு இருக்கா? நான் பேசிய கேட்காம கேக்குதாடி? மைனி, பாத்தியல மைனி எப்படி டீ போட்டு பேசிட்டு இருக்கானே? உங்களை நான் இப்படி கூப்பிடியா மைனி? ராசாத்தி, அவன் வேற யார் கூடயே போன்ல பேசிட்டு இருக்கா. நீ கண்டுக்கிடாம இரு, அவ பாட்டுக்கு பேசிட்டு போயிருவா. இல்ல மைனி, கேக்குதான்னு வாடி போடின்னு பேசிட்டு இருக்கா. உங்களதான் மைனி. என்னையெல்லாம் அப்படி கூப்பிட மாட்டா ராசாத்தி. அவ வேற யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. என்னது இது? கிளவி என்ன கண்டுக்காம இருக்குது? அப்படி என்ன கதை? 2 பிஸியா விட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப திரும்ப. ஏ அகிலாண்டேஸ்வரி,
நீ என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க மனசுல? பெரிய இவானி நினைப்ப உனக்கு. நான் இங்க இருந்து கரடியா கத்தி இருக்கேன் உனக்கு கேட்கல. இதுக்கு மேல நீ எப்படிதான் கத்தி கூப்பிடுறது? நீ எல்லாம் மனுஷியாடி மனுஷியா? உன் காதுல பட்டாசு வச்சு வேடிக்கை. ஐயோ மாமியார் கிழவி எழுந்துல வருது. கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிடுவோம். இப்பதான் கேட்டிருக்கு போல உனக்கு. இவ்வளவு நேரம் கத்து கத்தனி கத்திக்கிட்டு உனக்கு கேட்கவே இல்லை. இப்பதான் உனக்கு கேட்டிருக்கு. என்ன சிக்னல் ப்ராப்ளமா இல்ல காது கோளாரா? காது தான் கோளாரா இருக்கும்னு நினைக்கேன். வயசாயிட்டுல இனி இப்படிதான் இருக்கும். நல்ல டாக்டரா போய் பாரு. ஏ என்னடி இருந்தாப்புல உன் குரல் கிளவி குரல் மாதிரி ஆயிட்டு. ஏ ஏண்டி இருந்தாப்புல இப்படி பேசுறா? ஏத்தே நீங்களா தே? என்ன தே என்னைய வந்து கூப்பிடுறிய? என்கிட்ட பேச வந்திருக்கீங்களோ? நான் வீட்டுக்குள்ள வரட்டுமா தே? என்னத்தே சொல்றிய? எப்பத்தே நடிச்சேன்? ஐயோ எத்தே உங்களை நான் பேர் சொல்லி கூடுவேனாத்தே? இத்தனை நாள் உங்க வீட்டுல வாழ்ந்திருக்கேன். உங்களை என்னைக்கா பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேனாத்தே? ஐயோ எங்க அத்தையே வாடி போடியா? ஏத்தே சீத்தி சொல்லியதான் நம்பிடாதீங்க தே. நான் உங்களை என்னைக்காவது அப்படி கூப்பிட்டுருக்கேனாத்தே? ஐயோ தப்புத்தே தப்பு. நீங்க இனி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கே. நான் உங்களை ஒரு நாளும் மரியாதை எல்லாம் பேச மாட்டேத்தே. நான் உங்களை பேர் சொல்லியும் கூப்பிட மாட்டேத்தே. உள்ள வரட்டுமாத்தே? வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்பவே அகிலாண்டேஸ்வரி வாடி வாடின்னு பேசிட்டு இருக்கா. உள்ள வந்தானா உங்களை வெளிய தரத்திடுவா மைனி. உள்ள சேத்ராதங்க. சித்தி எதுக்கு சித்தி எங்க அத்தைட்ட இப்படி சொல்லி கொடுக்குறிய? நான் வேலை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டோன்னு நினைக்கிறேன் சித்தி. என் மாமியாருக்கு மரியாதை கொடுத்ததுல என்னை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இந்த ஊருக்குள்ளே நம்பர் 1 மருமக நான் தான். ஆமா நீனே பாத்துக்கிட்டானே இருக்கே கோமரி. இப்பவே நீ பேரை சொல்லி கூட்டிட்டு வாடி வாடி சொல்லிட்டு இருக்க. நீ எனக்கு மரியாதை கொடுப்பா போல இருக்கு. ஏத்தே நீங்க தப்பா புரிஞ்சுட்டே. நான் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருந்தேன். அவளை நான் எப்பவுமே அகிலாண்டேஸ்வரி வாடி போடின்னு தான் பேசுவேன். நீங்க இப்படி கேட்ட பிறகு அது உங்க பேர்லான்னு தோணுது. இனி என் ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் அகிலாண்டேஸ்வரி வாங்க போங்கன்னு பேசியேன். ஏன்னா அது உங்க பேர்லாம். ஐயோ பேர் சொல்லி கூட கூட மாட்டேன். பேர் சொல்லாமலே வாங்க போங்கன்னு கூப்பிடி. ரொம்பதான் நாடகமா இருக்கு மைனி. நடிக்க மைனி ரொம்ப நடிக்க. உங்களதான் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காவா? இவளை மட்டும் வீட்டுக்குள்ள சேர்த்துறாதங்க. ராசாத்தி நீ வேற சொல்லணுமாக்கா? இவன் நாடகம் எனக்கு தெரியாதா? பிள்ளை உண்டாவாமலே பிள்ளை உண்டாயிட்டே நாடகம் போட்டுட்டு இருந்தா. இப்போ என்னை இந்த பேச்சு பேசிட்டு போன்ல பேசுனேன்னு சொல்லியா? இவளெல்லாம் இனி நான் எப்பயும் நம்ப மாட்டேன். ஏத்தே எதுக்குத்தே இப்படி பேசுறிய? நான் உங்க மூத்த மருமகத்தே. மூத்த மருமவா? நீ எல்லாம் என் வீட்டுக்கு மருமவளே கிடையாது. அப்படின்னா மகள்னு சொல்ல வரீங்களாத்தே? எனக்கு மட்டும் ஒன்னே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா நான் அவளை அப்படியே தாள மூழ்கி இருப்பேன். உங்க அம்மா எப்படிதான் உன்னை வச்சு கஞ்சி ஊத்தியாவளோ எனக்கு தெரியல. வாங்கிட்டு வந்து நான் பேசியேன் பாரு. ராசாத்தி வா போவோம். ஹலோ ஏ அகிலாண்டேஸ்வரி, என்ன வீஞ்சிக்கிட்டு போறியா? வீஞ்சிக்கிட்டு நீ வீஞ்சிக்கிட்டு போனா நான் காலில் வந்து விழுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? காலை உடச்சி தோல்ல போட்டு வேண்டி. ஐயோ சாரி தே. இனி பேர சொல்ல மாட்டேன் மரியாதையே பேசின்னு சொன்னேன்ல. மறந்துட்டேன் தே. பழக்க வழக்கம் அப்படி. இவா எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு தே. அதனாலதான் அப்படி கூப்பிட்டுட்டேன். இப்ப பாருங்க ஏங்க ரொம்ப பண்ணீங்கன்னா கால் இருக்காதுங்க, உடச்சி தோல்ல போட்டுருவேன். அப்புறம் எங்க போனாலும் நடந்து போக முடியாது. காலை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு தான் போகணும். அப்புறம் வாய் உங்களுக்கு ரொம்ப கோணையா இருக்கு, அதை கொஞ்சம் நேரே வச்சுட்டு பேசுங்க. ஏத்தே உங்களுக்கு நான் இங்க இருந்து பேசியது டிஸ்டர்பன்ஸா இருக்கோ? கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசட்டுமா தே? ஏத்தே அது வந்து அங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது. உங்க வீட்டு முன்னாடி தான் நல்லா டவர் கிடைக்குது. எப்படி வருது இந்த சிக்னலுங்க? கேவலம் இல்ல தே. டவர்
ஆ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன குழம்பு இன்னைக்கு வீட்டுல? கருவாட்டு குழம்பு? வாசனை தெரு வரைக்கும் வருது. அது எப்படி போன்ல பேசும்போது அவ வீட்ல வச்சிருக்க குழம்பு உனக்கு மணக்கும்? ஏன் வீட்ல தான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு காமரி. எத்து அப்படியா? நீங்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கீங்களோ? எனக்கு என் ஃப்ரெண்டு தான் கருவாட்டு குழம்பு வச்சிருக்காளோன்னு தோணிடுச்சு. வாசனையா இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாங்க. உங்க குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். ஆமா வாரான்னு வாயை பார்த்துக்கிட்டே இரு. சரித்தே உட்கார்ந்துருக்கட்டுமா? எனக்கு நல்ல வாயில வந்துற மாதிரியான வீட்டுக்கு போயிரு. வாரா சத்தி போ. ஏங்க குழம்பு எடுக்கிறதுக்கு தான் போறீங்களோ? எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட ஆசையா இருக்கு. சீக்கிரமா அனுப்பி வைங்க. வாயை பார்த்து நாட்டு வாட்டில இரு வாரா. ஓஹோ, கிளவி நம்ம பேச்சில் பயந்தே ஓடி போயிட்டு. இப்படியே தினாம வந்து ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை மறந்து போறதுக்கு விட்டுறக்கூடாது. பார்த்துக்கிடி எத்தனை நாளைக்கு தான் கோவத்தில் இருக்காவன்னு. இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டுக்குள்ள போய் காட்டி